ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை எபிரேயர் புத்தகம் 7வது அதிகாரம் 25வது வசனம், மீண்டும் 8வது அதிகாரம் 1லிருந்து 6 உள்ள வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக 25வது வசனம் 7:25 என்ன சொல்லுகிறது? இதோ தம் வழியாக கடவுளிடம் வருபவரை முற்றிலும் மீட்க வல்லவராக ரெடிமேட் முற்றும் மீட்க வல்லவராக இருக்கிறார். பருந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்க்கை நாடத்து விட்டசி தம் வழியாக மீட்கப்படுகிறவர்கள் அனைவரும் பருந்து பேசுவதற்கென்று அவருக்கு வேண்டுகிறோம். அவருடைய பணியானது 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தந்தையின் வழிய பக்கத்தில் வீற்றிருக்கிறது. மனிதர் கையாலான அமைக்கப்பட்ட கூடாரத்தில் அல்ல, தெய்வீக இவரே கடந்து சென்று நித்திய கூடாரமாக கரைச்சலை கடந்து சென்று தந்தையின் பக்கம் வீட்டிலிருந்து இதோ புதிய உடன்படிக்கையின் நினைப்பாளராக நமக்காக இந்நாளும் பருந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அவைதான் நான் கதவை யாராவது வெற்றி பெற்று நான் தந்தையுடைய அறையனில் அமர்ந்திருப்பது போல வெற்றி பெறுவது என்னோட அமரும் பாக்கெட்டை கொடுக்க திரும்பிப்பாடு 3:21 சொல்வது போல நித்திய கூடாரத்தில் நமக்காக முன்னோட்டமாக இருக்கிறார். நான் போய் இடத்தை ஆயத்தப்படுது பண்ணி பிறகு நான் திரும்பி உங்களை அழைத்து சொல்வேன். நாம் இப்பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பின்பு அவருடைய வருகையின் போது அவரை போல அவர் இருக்கும் இடத்திலே நாம் இருக்கிறோம். நல்ல தகப்பனே, உங்களுக்காக பெரிய குருவாக முன்னோட்டமாக நோக்கி சென்று இது எல்லாவற்றிலும் அடையாளமாக இருக்கிறீர்கள். நாங்களும் உங்களுடைய தெய்வீக உறவிலே நிலைத்தது வாழ்வு பெற உதவி செய்யும் நல்ல ஆண்டவரே.